எங்களோடு தேசிய கட்சியும் வருகிறது, மாநில கட்சியும் வருகிறது. பிரேக்கிங் சார். போடுறேங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தாவேகாவின் வாக்கு நிரூபிக்கப்படவில்லை, உண்மைதான். எங்களை குறைத்து மதிப்பிடுவதற்கு உங்களுக்கு இருக்கிற உரிமையை நாஞ்சில் சம்பத் மறுக்கவில்லை. ஆனால் 2026 தேர்தலில் முந்தப்போவது நாங்கள் தான், முந்தி இருப்பதும் நாங்கள். 5000 ரூபாய் தந்ததற்கு பிறகும் உறுதியாக இந்த வாக்குகள் நம்முடைய வங்கிக்கு வந்து சேரும் என்கிற நம்பிக்கையை திமுக இழந்து விட்டது. அறிவாலயத்தில் ஒரு மயான அமைதி நிலவுகிறது. விளம்பரத்திற்கு 800 கோடி, இன்னைக்கே அதுதான். எல்லா செய்தித்தாள்களிலும் முதல் பக்கத்திலே விளம்பரம். விளம்பர வெளிச்சத்தில் குளிர்காய்கிறார்கள். யார் வீட்டு படம்? முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர், வாழ்வின் சுவைகானார், வலியோரின் பகடைக்காய்கள், கோடப்பர் இவர்கள் தருகின்ற வரிப்படத்தில் ஆண்டுக்கு 800 கோடி ரூபாய் நீங்கள் விளம்பரத்திற்கு செலவழிக்கிறீர்கள். எங்களோடு தேசிய கட்சியும் வருகிறது, மாநில கட்சியும் வருகிறது. பிரேக்கிங் சார். போடுறேங்க. ஏன் காங்கிரஸுக்குள்ள இந்த கலகம்? இதெல்லாம் ராகுல் காந்திக்கு தெரியாதா? அதிமுக பற்றி நான் பேச விரும்பல, ஏன்னா அவங்க களத்திலேயே இல்லை. தலைவர் தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சிக்கிற சீமான் தொடர்ந்து விமர்சிப்பதற்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பில்லாத சூழல் வருகிற தேர்தல் முடிந்த பிறகு உருவாகும் என்பதை மட்டும் பதிவு செய்து, hi-fi housing and properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம். வாங்க. கால் 9962557557. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நியூஸ் கிளிட்ஸ் வடிவமைத்திருக்கிற இந்த விவாத அரங்கிற்கு நெறியாளராக இருக்கிற என்னுடைய நெஞ்சம் நிறைந்த தம்பி, அறிவார்ந்த தளத்தில் இயங்குவதற்கான எல்லா தகுதியும் உள்ளவன் என்று நான் நம்புகிறேன் தம்பி தேவேந்திரன் அவர்கள் இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு வருகை தந்திருக்கிற அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகள், அரங்கத்தில் ஆர்வோடு வந்திருக்கின்ற ஆர்வலர்கள் அனைவருக்கும் எளியவன் எனது வணக்கத்தை முதலில் காணிக்கையாக்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2026 களத்தில் முந்துவது யார் என்கிற கேள்விக்கு விடை தேடுவதற்கு நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இதிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பேசிய என்னுடைய நல்ல நண்பன் செந்தில்வேல் திமுக அணி என்றும், தாவேகாவின் வாக்கு நிரூபிக்கப்படவில்லை, உண்மைதான். நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், சிட்டுக்குருவிகள் வல்லூர்களை வெல்லும் என்றான் கவிஞர் அல்லாமா இக்பால். வெட்டுக்கிளிகள் யானைகளை வீழ்த்தும் என்றான் வியட்நாமின் விடுதலைக்கு போராடிய ஹோசிமின். நாங்கள் சிட்டுக்குருவிகள் வல்லூர்களை வெல்லப் போகிறோம். நாங்கள் வெட்டுக்கிளிகள் யானைகளை வீழ்த்தப் போகிறோம். தமிழ்நாட்டு அரசியலில் முந்தப்போவது யார் என்று கேட்டால், 16ஆம் தேதி விருப்ப மனு வாங்குவதற்கு தாவேகா பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுத்து 16ஆம் தேதி மட்டும் 2.5 மணி நேரத்தில் 10,000 விருப்ப மனுக்களை தோழர்கள் வாங்கியிருக்கிறார்கள். இந்திய அரசியலில், தேசிய அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில் இந்த ரெக்கார்டு இருக்கிறதே, இது மைல்ஸ்டோன் ரெக்கார்ட். எந்த கட்சிக்கும் இந்த உயரத்தை எட்டியதில்லை, எடுப்பிலேயே. இன்றைக்கு வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். இப்போது அதை 20ஆம் தேதி வரைக்கும் நீட்டிப்பதற்கு தாவேகா தலைமை முடிவெடுத்து இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 2 வயது குழந்தை தவள தூங்குகிற நேரத்தில் ஒரு வலிமையான பகையை எதிர்த்து போரிடுவதற்கான ஆற்றலை எங்கிருந்து பெற்றதென்றால் அது மக்களிடத்தில் இருந்துதான் பெற்றது. எங்கள் தலைவர் போகிற இடங்களிலெல்லாம் கட்டுக்கடங்காத கூட்டம், கரை கடந்த உணர்ச்சியோடு வருகிற வாலிபர்களின் சேனை, தாய்மார்களின் அணிவகுப்பு. தமிழ்நாட்டில் இதெல்லாம் சமீப காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள். எங்களை குறைத்து மதிப்பிடுவதற்கு உங்களுக்கு இருக்கிற உரிமையை நாஞ்சில் சம்பத் மறுக்கவில்லை. ஆனால் 2026 தேர்தலில் முந்தப்போவது நாங்கள் தான், முந்தி இருப்பதும் நாங்கள் தான்.
ஓட்டப்பந்தயத்திலே முன்வரிசையிலே ஓடிக்கொண்டிருப்பவரை விட பின்னால் வருகிறவன் கடைசி கட்டத்தில் முந்தி இருப்பவனை முந்துவது ஓட்டப்பந்தயத்தில் மட்டுமல்ல, அரசியல் களத்திலும் எங்கள் தலைவர் விஜய் நிரூபிக்கப் போகிறார் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் அமைந்திருக்கிற திராவிட மாடல் அரசு பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இன்றைக்கு ஆளாகி இருக்கிறது. அதிகாரம் கண்ணை மறைக்கும் என்றார் அண்ணா. இன்றைக்கு அவர்களுக்கு அதிகாரம் கண்ணை மறைக்கிறது. இன்றைக்கு என்ன செய்து விட்டார்கள்? 5000 ரூபாய். இப்பொழுதுதான் பொங்கலுக்கு 2000 ரூபாய் தந்தார்கள், 3000 ரூபாய் தந்தார்கள். இப்பொழுது 5000 ரூபாய் என்கிறார்கள். கோடை காலத்துக்கும் சேர்த்து என்கிறார்கள். சரி, 5000 ரூபாய் என்று தந்ததற்கு பிறகாவது தங்களுக்கு வாக்குகள் வந்துவிடும் என்கிற நம்பிக்கை திமுகவுக்கு இருக்கிறதா? இல்லை. அதுதான் பெரிய வரலாற்று சோகம். 5000 ரூபாய் தந்ததற்கு பிறகும் உறுதியாக இந்த வாக்குகள் நம்முடைய வங்கிக்கு வந்து சேரும் என்கிற நம்பிக்கையை திமுக இழந்து விட்டது. தேனாம்பேட்டை வழியாக போங்கள், அறிவாலயத்தில் ஒரு மயான அமைதி நிலவுகிறது. 5000 கொடுத்ததற்கு பிறகு நானே காலை அந்த வழியாகத்தான் வருகிறேன். இப்பொழுது ஒருவர் சொல்லுகிறார், இன்னும் நீங்கள் 5 ஆண்டு காலத்திற்கு 1,31,000 ரூபாய், 1,31,000 பேருக்கு மாதம் தோறும் 5000, வருடந்தோறும் 5000 என்று வைத்து 5 ஆண்டுக்கு நீங்கள் 1,20,000 ரூபாய் கோடைகால தள்ளுபடி, அதற்கு ஒரு 10,000 சேர்த்து 1,30,000 என்று தேர்தல் அறிக்கையிலே கொடுத்து விடலாம். அப்பொழுது வருகிறதா என்று பார்க்கலாம் என்று ஒருவர் கருத்து சொல்லுகிறார். இன்னைக்கு என்ன நிலைமை? காலை பத்திரிகையிலே கண் விழித்தால் நெஞ்சிலே நிலநடுக்கம் ஏற்படுகிறது. கோதை வாழுகிற ஊர், கோவிந்தன் வாழுகிற ஊர், ஆண்டாள் அருளி செய்த திருவில்லிபுத்தூர் என்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரில் தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி சுதாகரின் மீது ஒருவர் அரிவாளை வீசியிருக்கிறார். இந்த செய்தி வந்த உடனே எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் அதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று உத்தரவு வருகிறது. யார் மீது? நீதிபதியின் மீது. ஒரு வன்கொடுமை சிறப்பு நீதிமன்ற நீதிபதியின் மீதே கொலைவாளை வீசுகிறார். அந்த நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில்தான் அந்த கொலைவாளை வீசியவருடைய வீடு. அவர் எப்படி நீதிமன்றத்திற்குள்ளே ஊடுருவினார்? எப்படி அந்த வாளை வீசினார்? காவல்துறை கடமை செய்வதிலே எங்கே பிழை நேர்ந்திருக்கிறது என்பதை விட நீதிபதியின் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. நாஞ்சில் சம்பத்தின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, இந்த நாட்டின் குடிமகன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பது இரண்டாவது. நீதிபதியின் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. நான் தம்பி தேவேந்திரனை கேட்கிறேன், பானைக்கே பசிக்கலாமா? விசிறிக்கே வியர்க்கலாமா? வேரிலை கொண்டு போய் விழுது வெந்நீரை ஊற்றலாமா? நகத்தை செதுக்கி அழுக்கை அகற்ற வேண்டியவர்கள் கத்தரிக்கோலை எடுத்து கையையே வெட்டலாமா? ஆடுகளை காக்க வேண்டிய ஆதவர்கள் ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களிடத்தில் ஒப்படைக்கலாமா? காற்றாடியே கத்தியாக மாறலாமா? ஒரு நீதிபதியை பட்ட பகலில், அதுவும் வில்லிபுத்தூரில் தாக்குவதற்கு ஒருவர் அரிவாளை வீசுகிறார் என்பது இன்னைக்கு தலைப்புச் செய்தியாக வந்திருக்க வேண்டும். இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. எல்லா ஊடகங்களும், அச்சு ஊடகங்களும் வலைத்தளங்களும் இன்றைக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு சாமரம் வீச இன்றைக்கு அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். ஆதாரம் வேண்டுமானால் தருகிறேன். இன்றைக்கு என்ன நிலவரம்? எங்கே போய்க் கொண்டிருக்கிறது? சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம், ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள் போராட்டம்,
ஊராட்சி செயலாளர்கள் போராட்டம், அரசு மருத்துவர்கள் போராட்டம், கிராம உதவியாளர்கள் போராட்டம், டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம், வாழ்வாதார இயக்கங்கள் போராட்டம் என்று தமிழ்நாட்டினுடைய 8 திசைகளிலும் 16 கோணங்களிலும் அங்கிங்கனாதபடி எங்கும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை விட இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முகாந்திரம் இந்த அரசு தரப்பில் ஏதாவது இருக்கிறதா? செய்கிறார்களா? ஆண்டுக்கு 800 கோடி ரூபாய் விளம்பரம் மட்டும். விளம்பரத்திற்கு 800 கோடி. இன்னைக்கே அதுதான் எல்லா செய்தித்தாள்களிலும் முதல் பக்கத்திலே விளம்பரம். விளம்பர வெளிச்சத்தில் குளிர்காய்கிறார்கள். யார் வீட்டு படம்? அண்ணா சொன்னாரே, முழுவயிறு காணாதார், முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர், வாழ்வின் சுவை காணார், வலியோரின் பகடைக்காய்கள், ஓடப்பர் இவர்கள் தருகின்ற வரிப்படத்தில் ஆண்டுக்கு 800 கோடி ரூபாய் நீங்கள் விளம்பரத்திற்கு செலவழிக்கிறீர்கள். அடித்தட்டு மக்களினுடைய நிலைமை என்ன? இந்த நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கு என்ன தேவை என்று இதுவரைக்கும் சரியாக உள்வாங்கி இருக்கிறீர்களா? இல்லை. எங்கே கொண்டு விட்டிருக்கிறீர்கள்? புள்ளி விவரம் என்கிற கள்ள விவரங்களை வைத்துக் கொண்டு நாட்டு மக்களை ஏய்க்கலாம், ஏமாற்றலாம் என்றால் இது நீண்ட நாள் நடக்காது. இப்ப எங்கன்னா உங்களுக்கு வலிமையான கூட்டணி, எங்களுக்கு கூட்டணி இல்லை. தாவேக்காவுக்கு சொல்லிவிட்டு போகிறேன், எங்களோடு தேசிய கட்சியும் வருகிறது, மாநில கட்சியும் வருகிறது. பிரேக்கிங் சார், போட்டுருங்க. தேசிய கட்சியும் வருகிறது, மாநில கட்சி வருகிறது. ஏன் காங்கிரசுக்குள்ளே இந்த கலகம்? இதெல்லாம் ராகுல் காந்திக்கு தெரியாதா? ஏன் இப்படி கலகம் செய்பவர்களை கட்டுப்படுத்தவில்லை? இன்னொரு கட்சி தலைவரை இந்த கூட்டணியில் இருந்து கொண்டு ராகுல் காந்தியினுடைய தூதுவர் ஏன் போய் சந்திக்கிறார்? தொடர்ந்து செய்தியாளர்களை செவி கொடுக்கிறார். அவர்களுக்கு இருக்க விருப்பமில்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டார்கள். அவர்களை இருக்க வைப்பதற்கு சாம, வேத, தான, தண்ட இந்த நடவடிக்கைகளை இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற திமுக மேற்கொண்டு வருகிறது. என் பெருமைக்குரியவர்களே, இவ்வளவு போராட்டம் நடைபெறுகிறது. எல்லா தரப்பு மக்களும் கோபத்தில் இருக்கிறார்கள். நான் காலையில் இன்னைக்கு செய்தித்தாள் வாங்குவதற்கு கடை வீதிக்கு சென்றேன். ஒரு பஸ் கண்டக்டர், அரசு பஸ் கண்டக்டர், அண்ணா ஆலந்தூர் டிப்போயை மூடிட்டாங்க, அண்ணா வியாசர்பாடி டிப்போயை மூடிட்டாங்க, அண்ணா பணப்பாக்கம் டிப்போயை மூடிட்டாங்க, சென்ட்ரல் டிப்போயை மூடிட்டாங்க, இன்னும் 2-3 மாதத்தில் இந்த டிப்போயை மூடிடுவாங்க. இந்த டிப்போயை, KK நகர் டிப்போவை. யார் சொல்றது? ஒரு பஸ் கண்டக்டர். என் பெருமைக்குரியவர்களே, போக்குவரத்து துறை தூர்ந்து விட்டது. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டேன். மெக்கானிக்குனர். நட்டு போல்ட்டாவது இருக்கான்னு கேட்டேன். நட்டும் இல்லை, போல்ட்டும் இல்லைன்னார். அரசாங்கத்திற்கும் நட்டும் இல்லை, போல்ட்டும் இல்லை. பணிமனையிலும் நட்டும் இல்லை, போல்ட்டும் இல்லை. இன்னைக்கு பிஜேபி எதிர்ப்பில் ரொம்ப தீவிரமா இருப்பது மாதிரி ஒரு நாடகத்தை நடத்துகிறீர்களே, இந்த நாடகம் விரைவில் முடிவுக்கு வரும். நான் கேட்கிறேன், 4 வருட காலம் நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் ஏன் முதலமைச்சர் போகவில்லை? அதைவிட உங்களுக்கு வேற என்ன வேலை ஒரு மாநில முதலமைச்சருக்கு? இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் SIR சட்டத்தை எதிர்த்து மேற்கு வங்காளம், கல்கத்தா நகரம் குலுங்க பேரணி நடத்துகிறார் மம்தா பானர்ஜி. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் நடக்காத அதிசயம். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரே உச்ச நீதிமன்றத்தில் வாதாடுகிறார். நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் 4 ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
5வது முறையாக 2025 போகிறீர்கள். ஏன் போனீர்கள்? அதையெல்லாம் பேச ஆரம்பித்தால் அது ஒரு பிரேத விசாரணையாக இருக்கும் என்பதை பதிவு செய்கிறேன். ஆகவே மக்கள் மன்றத்தில் இந்த கட்சி திமுக செல்வாக்கு இழந்து விட்டது. இப்போது அவர்களோடு ஒட்டி இருப்பவர்கள் தொடர்ந்து ஒட்டுவார்கள் என்றும் கருதாதீர்கள். இது விடுதலை சிறுத்தைகளுக்கும் பொருந்தும். விடுதலை சிறுத்தைகளினுடைய அங்குல வளர்ச்சியை நான் ரசிக்கிறவன். தமிழ்நாட்டில் கொள்கை அரசியலை தனித்துவத்தோடு செய்கிற ஆள் வலியும் தோல் வலியும் உள்ளவர் தொல் திருமாவளவன். அந்த கட்சியில் வன்னியரசு ஒத்துக்கொள்ள மாட்டார், அப்படித்தான் இருக்கணும். ஆனால் அந்த கட்சி ஒரு தேக்க நிலைக்கு ஆளாகி இருக்கிறது. இந்த தேக்கம் ஊக்கமாக மாற வேண்டுமானால் உங்கள் முடிவையும் மறுபரிசீலனை செய்வதற்கு காலம் உங்களை கட்டளையிடும் என்பதை இங்கே பதிவு செய்து, அதிமுகவை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா அவங்க களத்திலேயே இல்லை, இருக்க முடியாது. நீங்க என்னைக்கு பிஜேபிக்கு கூட கூட்டணி வச்சு கொண்டீர்களோ அப்பொழுதே நீங்கள் பாடையில் பயணம் செய்ய தொடங்கிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். சிங்கத்தமிழன் சீமான் கட்சி இன்றைக்கு சிறுத்து போய்விட்டது என்பதை விட எங்கள் தந்தை பெரியாரை, அறிஞர் அண்ணாவை இந்த நாட்டில் சீமான் விமர்சிப்பது என்பது எல்லா தமிழருடைய நெஞ்சிலும் ஒரு அனலையும் கனலையும் உருவாக்கியிருக்கிறது. பொதுவாகவே காலம் சென்ற தலைவர்களை, கல்லறை குயிலாகி போனவர்களை விமர்சனம் செய்யக்கூடாது. இந்த குறைந்தபட்ச நாகரிகத்தை கூட பின்பற்றாமல் 97 வயதில் வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்து, அறுவை சிகிச்சை செய்த வயிற்றிலிருந்து ஒரு டியூப் போட்டு, அந்த டியூப் வழியாக சிறுநீர், அந்த பைப்பை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பக்கெட், அந்த பாட்டிலை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பக்கெட், அந்த பக்கெட்டோடு 97 வயதில் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு உங்களை சூத்திரனாக விட்டுவிட்டு போகிறேனே என்ற கவலைதான் என்னிடத்தில் மிஞ்சி இருக்கிறது என்று சொன்ன, கடவுள் சிலைகளை மைல்கற்களாக மாற்றிய உலகத்தின் சிந்தனையாளர்களில் தான் சொன்ன தத்துவம் தன் கண்முன்னாலேயே நடைமுறைக்கு வந்ததை கண்ட ஒரே தலைவர் தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சிக்கிற சீமான் தொடர்ந்து விமர்சிப்பதற்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பில்லாத சூழல் வருகிற தேர்தல் முடிந்த பிறகு உருவாகும் என்பதை மட்டும் பதிவு செய்து 2வது சுற்றுக்கு வருகிறேன். நன்றி ஐயா நாஞ்சில் சம்பத். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.